சூரியவன்சி இது அப்படின்னா அடுத்து நான் கேட்கிறேன். ரியான் பராக், சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வந்த உடனே கேப்டன்சியை கையில் எடுத்தாரு. பேட்டை கையில புடிச்சாரு. கமால் 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 அப்படின்னு போட்டு அடி அடிச்சாரு அழகா. ஸ்ரீலங்கா சீரிஸ் உங்களுக்கு வேணும், பங்களாதேஷ் சீரிஸ்க்கு வேணும். ஆனா வந்து ரியான் பராக் உங்களுக்கு வந்து ஏசியா கப்புக்கு போகும்போது வேணாம். அப்படித்தானே? ரியான் பராக தூக்கி போட்டாங்க. ரைட், ஓகே. அது அடுத்த விஷயம். நெக்ஸ்ட் பிரியான்ஷ் ஆரியா, பிரப்சிம்ரன் சிங் 2 பேர் உசுர கொடுத்து விளையாடினானுங்களே, அவங்களாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? கொண்டு வா, யங் ஸ்குவாடா விளையாடணும். அவங்க 2 பேரும் உள்ள கொண்டு வா. சஷாங்க் சிங்க உள்ள கொண்டு வா. பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து தனி நபரா நின்று எத்தனை மேட்சஸ் போன ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த மேட்ச் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா விளையாடினார். சஷாங்க் சிங்க உள்ள கொண்டு வா. பவுலிங்ல ஒன்னால ஹர்ஷித் ராணாவை சும்மா உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியுது. பிரசித் கிருஷ்ணா கண்ணுக்கு தெரியலையா? பிரசித் கிருஷ்ணா டாப் விக்கெட் டேக்கர், பர்பிள் கேப் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறாரு. அவர் உன் கண்ணுக்கு தெரியல இல்ல. ஹர்ஷித் ராணா ஒரு விக்கெட் டேக்கர், அது இது அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். என்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா இந்த வருஷம் விளையாடுறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஹர்ஷித் ராணா, நீ சின்ன 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 இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மைனஸ் சில பிளேயர்ஸ்ட கவனிப்பேன். சில பிளேயர்ஸ்ட இப்பதானங்க அவர் வந்து விளையாடுறாரு, அடட்டுங்க அப்படின்னு. ஹர்ஷித் ராணா ரீசென்ட்ல எதுவும் நல்லா விளையாடலாம், அதை விட்டுருவேன். சஞ்சு சாம்சனை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இந்த வருஷம் அவர் சரியா விளையாடாத மாதிரி தெரியுதுங்க. தூக்கறாங்க, கொள்ளவா சூப்பர் கில் அப்படிம்ப இல்ல. அப்ப இது என்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம்? சும்மா பேசிட்டு இருக்க கூடாது.